நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 53ஆம் அதிகாரம் 2வது வசனம். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிற வார்த்தை, தேவன் நம்மை உணர்வுள்ளவன் இந்த உலகத்தில் யார் இருக்கா, தேவனை தேடுகிற புத்திரர் யார் இந்த உலகத்தில் இருக்கான்னு அவருடைய கண் பரலோகத்திலிருந்து நம்ம மேலே நோக்கமாக இருக்கான். நம்மை கண்ணோக்கி அவர் பார்க்கிறாராம். தேவனை தேடுகிறவர்கள் யார் இந்த உலகத்தில் இருக்காங்க, தன்னை தேடுகிற உணர்வுள்ள மனிதன் இந்த உலகத்தில் இருக்கானான்னு சொல்லி பரலோகத்திலிருந்து தேவன் அவர் மனுபுத்திரரை அவர் கண்ணோக்கி பார்க்கிறாராம். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்திலே அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கையிலே அவரை நோக்கி கூப்பிடுங்கள். தேவனை தேடணும் இல்லையா? காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்குன்னு புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் பார்க்குறோம். அப்போ கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் நாம் அவரை தேடுவோமானால் அவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். அவர் சமீபமாக இருக்கையிலே நாம் அவரை கூப்பிடும்போது அவர் நமக்கு செவி கொடுத்து நமக்கு பதில் தர வல்லமில்ல தேவனாக இருக்கிறார். அதனால் அவரை அதிகாலையில் நாம் அவரை கண்டு அடையத்தக்க சமயம் அதுதான். அந்த அதிகாலை நேரத்தில் நாம் அவரை தேடும்போது அவர் நமக்கு சமீபமாக இருப்பார். சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுது, என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிட்டுன்னு இங்கே தாவீது சொல்கிறார். என் முகத்தை தேடுங்கள். காலை தோறும் கர்த்தருடைய கிருபை புதிதாக இருக்கு இல்லையா? கர்த்தருடைய முகத்தை நாம் தேடணும். தேவனுடைய சாயலிலே நான் அனுதினமும் நான் திருப்தியானேன்னு எப்படி தாவீது சொல்கிறார். அதனால் அவருடைய சாயலில் நாமும் திருப்தி ஆகணும். அவர் முகத்தை நாம் தேடணும். கர்த்தரை காலை தோறும் பணிந்து கொள்ளணும். அவரை துதித்து ஆராதித்து நாம் மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். அப்படி என் இதயம் சொல்லுகிறதேன்னு தாவீது சொல்கிறார். அதுபோல் இன்றைக்கி நம்முடைய இதயமும் கர்த்தரை தேடுகிறதுலே வாஞ்சியாக இருக்கணும். மானானது நீரோடைய வாஞ்சித்து கதருமா போல் என் ஆத்துமா உம்மை நோக்கி தேடுகிறதுன்னு சொல்கிறார். வாஞ்சியாக இருக்குன்னு. அவர் வனாந்தரத்தில் தாவீது இருக்கும்போது ஆலயத்துக்கு போக முடியாத சூழ்நிலையில் அவர் தேவனை நோக்கி அப்படி அழைக்கிறத நம்ம பார்க்குறோம். எரேமியா 23:24 பார்க்குறோம், யாவனாகிலும் தன்னை தான் காணாதபடி மறைவிடங்களில் ஒளித்து கொள்ளக்கூடுமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானத்தையும் பூமியும் நிரப்புகிறார் அல்லவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாருமே தன்னைத்தானே காணாதபடி இந்த உலகத்தில் எங்கேயுமே தன்னை மறைத்து கொள்ளவோ ஒளித்து கொள்ளவோ முடியாது. ஏன்னா தேவனுக்கு முன்பாக நாம் வெளியரங்கமும் நிர்வாணமுமாய் தான் தேவனுடைய சமூகத்தில் நாம் இருக்கோம். அப்போ எல்லார் மேலும் அவருடைய கண் நோக்கமாக இருக்குது. எந்த மறைவிடத்திலும் போய் நம்மை ஒளித்து கொள்ள முடியாது இல்லையா? தன்னைத்தானே ஒருவன் காணாதபடிக்கு ஒளித்து கொள்ள முடியாது. ஏன்னா வானத்தையும் பூமியும் நிரப்பி ஆள்கிற தேவன் கர்த்தர் என்பதை நாம் உணரணும். இதையெல்லாம் எப்போ உணர முடியும்? வேத வசனங்களை நாம் தியானிக்கும் போது, இப்படி கற்றுக்கொள்ளும் போது தான் கர்த்தர் நம்மை கண்ணோக்கமாய் பார்க்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். எரேமியா 16:17 பார்க்குறோம், என் கண்கள் அவர்களுடைய எல்லா வழிகள் மேலும் நோக்கமாக இருக்கிறது, அவைகள் என் முகத்துக்கு முன்பாக மறைந்திருக்கிறது இல்லை, அவர்களுடைய அக்கிரமம் என் கண்களுக்கு முன்பாகவும் மறைவாக இருக்கிறது இல்லைன்னு சொல்கிறார். கர்த்தருடைய கண் மனுஷர்களுடைய வழிகளை எல்லாம் நோக்கி பார்க்குதான். அவர் என் முகத்துக்கு முன்பாக அதெல்லாம் மறைஞ்சு இருக்கிறது இல்லைன்னு சொல்கிறார். அதே போல் அக்கிரமம் செய்கிறவனுடைய காரியங்களையும் கர்த்தருக்கு முன்பாக எதுவும் மறைவாக இருக்கவில்லை, எல்லாமே கர்த்தருக்கு முன்பாக வெளியரங்கமாக இருக்கிறது. அதை நாம் விசுவாசிக்கணும். அப்போ தேவன் நம்மை கண்ணோக்குகிறார். நாம் தேவனை தேடுகிறோமா? ஒரு நாள் அவர் கிருபையை நாம் பெற்றுக்கொள்கிறோமா? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் நமக்கு சகாயம் ஒத்தாசை இருக்குதுன்னு நாம் நம்பி அவரை தேடுகிறோமா? அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னே வேதவசனம் சொல்லுகிறத பார்க்குறோம். சங்கீதம் 111:10 கர்த்தருக்கு பயப்படுதல் தான் அந்த ஞானத்தின் ஆரம்பம், அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டுன்னே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவருடைய கற்பனை என்ன? 10 கட்டளைகளை சுருக்கி 2 கற்பனை. உன் தேவனிடத்தில் நீ முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு சிந்தையோடு நீ அவரிடத்தில் அன்பு கூறு. 2வது, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறு. இதுதான் 2 கற்பனை. இதை நீ அறிஞ்சு அதன்படி நடக்க ஆரம்பிச்சின்னா உனக்கு நற்புத்தி உண்டு. உன்னுடைய புகழ்ச்சி என்றென்றைக்கும் நிற்கும்னே சொல்கிறாரு. தேவன் அவனவனுக்கென்று கீர்த்தியும் புகழ்ச்சியும் வைத்திருக்கிறார் இல்லையா? அது அவரவருக்கு கொடுப்பார். எப்போ நீங்கள் தேவனை தேடுகிறீர்களோ அப்போ அந்த கீர்த்தியும் புகழ்ச்சியும் உங்களுக்கு தருவார். சங்கீதம் 102:19 பார்க்குறோம்,
கர்த்தர் கட்டுண்டவர்களுடைய பெருமூச்சை கேட்கவும் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கும் தம்முடைய உயர்ந்த பரிசுத்த பர்வத ஸ்தலத்திலிருந்து பார்த்து வானங்களிலிருந்து பூமியின் மேல் கண்ணோக்கினார்னு பார்க்குறோம். அப்போது கர்த்தர் இன்னைக்கு ஏன் பூமியை நோக்கி அவர் பார்க்குறாரு? மனுஷன் தன்னை தேடுகிறானான்னு ஏன் பார்க்குறாரு? கட்டுண்டவர்களின் பெருமூச்சை அவர் கேட்குறாரு. கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை அவர் விடுதலையாக்க வாஞ்சியாக இருக்கிறார். அப்போ நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடும்போது அவர் உங்களை நோக்கி பார்த்து அந்த இக்கட்டுகளிலிருந்து உங்களை நீங்களாகி ரட்சிப்பார். ஏன்னா அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன். அங்கிருந்து உங்களை கண்ணோக்கமாய் பார்க்கிறார். உங்களுடைய பெருமூச்சை அவர் கேட்கிறார். கொலைக்கு நியமிக்கப்பட்டு உங்கள் ஆத்மா பாதாளத்தில் சிக்குண்டது போல இருக்கா? இன்னைக்கு உங்களை விடுதலையாக்க தேவன் விரும்புகிறார். அதனால் தேவனை நோக்கி பாருங்க, அப்போ உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். கர்த்தர் வானத்தில் இருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுப்புத்தரையும் காண்கிறார். பூமியின் குடிகள் மேல் அவர் கண் நோக்கமாக இருக்கிறார்னே சங்கீதம் 33:13 நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த பூமியின் குடிகளை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து கொண்டு தான் இருக்கிறாரு. அவர்களையெல்லாம் தன் சொந்தமாய், அதாவது தேவனை தன் சொந்தமாயும் நம் தேவனை தன்னுடைய சொந்த ஜனமாய் கொண்டு இருக்கிறவங்க பாக்கியம் உள்ளதுன்னு சங்கீதம் 33:12 பார்க்குறோம். அவரை சொந்தமாய் தெய்வமாய் கொண்ட ஜாதி ஜனம் பாக்கியம் உள்ளது. இன்றைக்கி அவரை நீங்கள் சொந்தமாய் கொண்டு இருக்கீங்களா? அப்போ நீங்கள் பாக்கியவான்களும் பாக்கியவதிகளுமா இருக்கீங்க. ஏன்னா நாம் பிதாவாகிய தேவனுக்கு சுவிகார புத்திரராக இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு ஒரே பேரான குமாரன். இன்றைக்கி பிதாவையும் குமாரனையும் விசுவாசிக்கிறோம்னா நாம் பிதாவுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம். எவனொருவன் பிதாவின் சித்தத்தை செய்கிறானோ அவனே என் தாயும் என் சகோதரனும் சகோதரியுமா இருப்பாங்க, சிநேகிதராக இருப்பாங்கன்னே சொல்கிறாரு. அப்போ இப்போ நாம் அப்படிப்பட்ட தேவ ஜனங்களாய் காணப்படணும்னு தான் தேவன் விரும்புகிறார். சங்கீதம் 11:4 பார்க்குறோம். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கு. அவருடைய கண் மனுப்புத்தரை பார்க்கிறது. அவர்களுடைய இமைகளை அவர் சோதித்து அறிகிறாராம். அப்போ இன்னைக்கு அவர் பரலோகத்தில் இருந்து சிங்காசனத்திலே அவர் வீற்றிருந்து பூமியில் இருக்கிற சகல ஜனங்களுடைய இமைகளை கூட, அந்த கண் என்ன பார்க்குது என்ன நோக்குதுன்றதெல்லாம் அவர் சிந்தித்து கொண்டு அவர் சோதித்து அறிகிறவராக இருக்கிறார். அதனால் நாம் என்றைக்கும் தேவனுக்கு மறைவாய் நம்ம ஒளிந்து கொள்ள முடியாது இல்லையா? நாம் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் அவர் கரம் நம்மை தொடும். ஏன்னா அவர் நேசிக்கிற புத்திரர்களை அவர் என்றைக்குமே கைவிட மாட்டார். அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் முகங்கள் ஒருபோதும் வெட்கமடைவதில்லைன்னு பார்க்குறோம். சங்கீதம் 10:14 பார்க்குறோம். துன்மார்க்கந்தான் தன் கர்வத்தினாலே தேவனை தேடாமல் இருக்கான். அவன் நினைவெல்லாம் தேவன் இல்லை என்பதுன்னு வேதவசனம் சொல்லுது. அப்போ இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்க நாம் தேவனை ஒழுங்காக தேடுகிறோமா? அவர் கொடுக்க வேண்டிய நேரத்தை நாம் கொடுக்குறோமான்னு யோசிக்கணும். ஏன்னா துன்மார்க்கன் அவன் கர்வத்தில் தேவனை தேடாமல் இருக்கான். அவன் நினைவெல்லாம் தேவன்ட்டு ஒருவர் இல்லைன்னு நினச்சி அவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்னு சொல்கிறார். யோபு 28:28 பார்க்குறோம். மனுஷனை நோக்கி இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதிலே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தின்னு வேதவசனம் சொல்லுது. யோபுவே சொல்கிறார். அப்போ தேவனை விட்டு விலகாதீங்க. தேவனைக்கு பயந்து நடக்கிறது தான் உங்களுக்கு ஞானத்தை தரும். அவரை விட்டு விலகக்கூடாது. பொல்லாப்பை விட்டு விலகுகிறது தான் நமக்கு புத்தி. தீமைக்கு தீமை செய்ய ஓடாதபடிக்கு நம்மை காத்து கொள்ளணும். நன்மை செய்கிறவர்களாக நாம் இருக்கணும். உபாகம் 4:5-6 பார்க்கும்போது இங்கே மோசே இஸ்ரவேல் சபையாரை குறித்து சொல்கிறார். நீங்கள் சுதந்திரித்து கொள்ளப்பட போகிற அந்த தேசத்தில் பிரவேசிக்க போகும்போது நீங்கள் கை கொள்ள வேண்டியது என்னென்னா, கர்த்தர் உங்களுக்கு எதெல்லாம் கற்பித்து கட்டளைகளை நியமங்களை உங்களுக்கு போதித்திருக்காரோ அதன்படி நடங்க. அப்படி நீங்கள் கை கொண்டு நடந்தீர்களானால் அந்த ஜனங்களின் கண்களுக்கு முன்பாகவும் இதுவே உங்களுக்கு ஞானமும் விவேகமுமாக இருக்கும்னு சொல்கிறார் இல்லையா? அவர் கட்டளை கற்பனை நியமம் என்னவோ அதை கை கொண்டு நடந்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு ஞானம், விவேகமும் அதுதான் விவேகமுமாய் அது இருக்கும்னு சொல்கிறார். அவர்கள் இந்த கட்டளைகளையெல்லாம் கேட்டு இந்த பெரிய ஜாதியை ஞானமும் விவேகமுள்ள ஜனங்கள் என்பார்கள். மற்ற புறஜாதியார் பார்க்கும்போதும் நம்ம எப்படி சொல்லுவாங்க, இவங்க கர்த்தரை தெரிந்திருக்கிற ஜனங்க, இவங்க ஞானவான்க, இவங்க எப்படி விவேகமாக நடக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. எப்போன்னா நீங்கள் கர்த்தரை தேடும்போது, அவர் கட்டளை கற்பனை கை கொள்ளும்போது, அவரை தியானிக்கும் போது, அவரை தொழுது கொள்ளும்போது,
அப்பொழுது நம்மை தேவனுடைய பிள்ளைகள்னு மற்றவங்களை சொல்லும்படியாகவும் தேவன் வைப்பார். அதனால் இன்றைக்கி தேவனை தேடுகிற உணர்வுள்ளவர்களாக இருக்கிறோமான்னு நம்மை நாமே நிதானித்து சோதித்தறிந்து கர்த்தரை தேடுகிறதிலே மன வாஞ்சியாக இருந்து காலைதோறும் அவர் கிருபை புதிதாக இருக்கிறதுனால அவரை கண்டடைய தக்க சமயத்திலே நாம் அவரை தேடி அவர் கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமீன்.